கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவால் அவருடைய நாமத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசுவால எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவால. நல்ல சந்தோஷமா சொல்லுவோமா? இயேசுவால எல்லாம் ஆகும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. இயேசுவால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில எல்லாம் நடக்கும். புயல் காற்று ஓயும். கண் பார்வை இல்லாதவர்கள் பார்வை பெறுவார்கள். இறந்தவள் உயிர் பெற்று எழுவாள். மீனின் வாயில காசு வரும். கழுத பேசும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். பாடுவோமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சந்தோஷமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையா திரும்பினார் பேதுரு. உந்தன் பார்வையா திரும்பினார் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள்.
சுகமாகி நடந்தார். திமிர்வாத ஐனேயா சுகமாகி நடந்தார். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. சொல்லுவோமா, பாடுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. வாயிலே காசு வந்ததே, மீனின் வாயிலே காசு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. பாடுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு இருதய ஆண்டவராக உங்களை சந்திக்கிறார், உங்களுக்கு ஆசி வழங்குகிறார். அன்புள்ள இறை மக்களே, ஆண்டவர் இருதய ஆண்டவராக மார்கரெட் மரியம்மாளுக்கு காட்சி கொடுத்த பொழுது ஒரு காட்சியில், அந்த காட்சியில் நேற்று நான் பகிர்ந்து கொண்டேன், அந்த இதயம் எரிந்து கொண்டிருந்தது என்று. அடுத்ததாக அந்த இதயத்திலே என்ன இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த இதயத்திலே ஒரு முள்முடியும் அதிலிருந்து இரத்தம் கசிவது போன்ற அல்லது வடிந்து வருவது போன்ற ஒரு காட்சியை நீங்கள் இருதய ஆண்டவருடைய அந்த திருப்படத்திலே பார்க்க முடியும். இது எதன் காரணம், இதனுடைய காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மார்கரெட் மரியம்மாள் கேட்குறாங்க, இயேசுவே, உங்கள் இதயத்திலிருந்து இரத்தம் வடிகிறதே, உங்கள் இதயத்தை சுற்றி இந்த முள் குத்தி கொண்டு இருக்கிறதே என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதற்கு இயேசு கொடுத்த விளக்கம் தெரியுமா? அன்புள்ள இறை மக்களே, இன்றும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் மக்களுக்காக பலியாகி கொண்டிருக்கிறேன். இன்றும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த கல்வாரி பலியாக நான் மக்களுக்காக பலியாகி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் என்னுடைய அந்த இதயத்திலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அந்த முள்முடி எதற்கு? மக்களுடைய பாவங்களுக்காக இன்னும் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். என்ன ஒரு வார்த்தை பற்றியுள்ளா! இன்றும் ஆண்டவர் இயேசு மக்களுடைய பாவங்களுக்காக துன்பங்களை அனுபவிக்கிறார். மக்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக திருப்பலியிலே இரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா? நாம் இன்று திருப்பலியில் நிறைய பேர் ஒழுங்காக பங்கெடுக்கிறதில்ல. ஒரு சிலர்லாம் பூசைக்கு வந்துட்டால் அப்படியே உட்காந்துக்கிறாங்க.
கேட்டால் நடக்க முடியலைங்கிறாங்க. வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்துட்டு நடுப்பூசையில் எழும்பி நிற்கலாம் பார்த்தீங்களா? அப்பொழுது கூட அவங்க முழங்கால் போட வேண்டாம், எழும்பியாவது நிற்கலாம் பார்த்தீங்களா? அந்த ஒரு மரியாதை கூட இருப்பது கிடையாது. அவசங்கைப்படுத்துகிறார்கள். நான்லாம் இன்றைக்கி பூசி வைக்கின்ற பொழுது யாராவது அப்படி அவசங்கையாக நடுப்பூசையிலெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே, ஏதோ அவர்கள் தெரியாமல் உம்மை அவசங்கைப்படுத்துகிறார்கள், மன்னித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பேன். அதனால தான் இருதய ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஆலயங்களில் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திலே மக்கள் செய்யக்கூடிய அவசங்கைகளுக்கு நிந்தை பரிகாரமாக என்று ஜெபம் ஜெபிப்பார்கள். எனவே அன்பு இறை மக்களே, நம்முடைய இருதய ஆண்டவர் என்பவர் அவருடைய அந்த இதயத்திலிருந்து இரத்தம் இன்றும் பாவ மன்னிப்பாக வடிந்து கொண்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பார்த்தீங்களா? அவருடைய இதயம் இன்றும் தன்னுடைய அன்பிற்காக இரத்தத்தை சிந்திக்கொண்டு இருக்கிறது. அந்த இருதய ஆண்டவருடைய அந்த வெளிப்பாட்டிலே இன்றும் திருப்பலியில் இயேசுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. அப்போ நம்ம ஒரு திருப்பலியில் நாம் எவ்வளவு ஒரு ஆழமாக பக்தியாக பங்கெடுக்கணும் பார்த்தீங்களா? இன்று ஏனோ தானோ என்று ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, எல்லா மக்களும் நல்லா பக்தியை பங்கெடுப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு சடங்குக்கு போவது போல் வந்து பங்கெடுப்பார்கள். அது தவறு. தவறு என்று சொல்வதை விட பாவம் என்று சொல்வதை விட ஒரு அவசங்கை, அவமரியாதை செய்வது. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர்களுக்கு முன்பாக கையை கும்பிட்டு கொண்டு காலில் விழக்கூடிய கூட்டம் நம்முடைய மக்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ரொம்ப ஒய்யாரமாக சேரில் உட்கார்ந்திருக்கிறாங்களே, எவ்வளவு வேதனை தெரியுமா? நற்கருணையை பெற வருகிறவர்கள் கூட அநேகம் பேர் அந்த இயேசுவை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த ஒரு பக்தி முயற்சியோடு வருவதில்லை. ஏனோதானோ என்று வருகிறார்கள். இப்பொழுது கையில் கொடுக்கின்ற பொழுது ஒரு சிலர் இப்படி நீட்டி வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு சிலர் இப்படி நீட்டுறாங்க. வேதனையாக இருக்கிறது அன்பு மக்களே. அந்த ஒரு மரியாதை அங்கே இல்லை. இயேசுவின் இரத்தம் சிந்தப்படுகிறது. இயேசுடைய இரத்தம் சிந்தப்படும் இடத்திலே எவ்வளவு ஒரு நாம் மரியாதைக்குரிய காரியமாக நடந்து கொள்ள வேண்டும். இது அந்த மார்கரெட் மரியம்மாளுக்கு கொடுத்த காட்சியில் இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் இன்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு துன்பங்களை அனுபவிக்கிறார். இந்த ஒவ்வொரு நாளும் இயேசு கல்வாரி பலியிலே இரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சுவைத்து, பாடுகளை சுவைத்து நாம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய இருதயத்தில் ஒப்புக்கொடுங்கள். இருதய ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கியமாய் சுகமாய் வாழ எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். இணை சட்டம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீ வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாய் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உறவுகள் உடைஞ்சு போயிருக்கலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு தூரமா உறவுகளை விட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம். சொந்த ஊரை விட்டு நான் வேற ஊர்ல இருக்கேன், நான் எப்படி மீண்டும் வருவேன், எப்படி என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா அப்படி நிறைய பேர் கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கூட்டிட்டு வருவேன். நீ உலகத்துல எங்க துரத்தப்பட்டாயோ, எங்க ஓடி ஒளிஞ்சியோ, அந்த இடத்துல உன்னை நான் கூட்டி சேர்ப்பேன். அவங்க முன்னால உன்னை கூட்டி சேர்ப்பேன்பா. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது உண்மையிலே
ஒரு பெரிய இருதயத்துக்கு ஆறுதல் கிடைக்கிறது. ஒரு துரத்தப்படுகிற அனுபவம் என்பது எவ்வளவு வேதனை தெரியுமா? அந்த வேதனையான இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கூட்டிட்டு வருவேன். அவர் உங்களை கூட்டிட்டு வந்துட்டாருன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை துரத்தினவங்க முன்னால நீங்க மேன்மையாக போறீங்க, ஆசீர்வாதமா மாற போறீங்க. பைபிள்ல துரத்தப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. பாருங்களேன், யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு சொந்த சகோதரன் ஏசாவுக்கு பயந்து துரத்தப்பட்டார். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவரை அதே இடத்துக்கு அவரை அழைத்து கொண்டு வர்றாரு. எப்படி வந்தாராம் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அவர் 2 பரிவாரங்களோடு எல்லா செல்வமும் எல்லா ஆஸ்தியும் உள்ள மனிதனாக வந்தாராம். இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவாருங்க. துரத்தப்பட்ட மகனே மகளே, உன்னை கூட்டி சேர்த்து உயர்த்துவார். ஆண்டவரே, நான் துரத்தப்பட்ட நிலையில இந்த வெளியூர்ல இருக்கிறேன். நான் என் குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு நான் இங்க வந்து கஷ்டப்படுறேன். என் பிள்ளைங்கெல்லாம் என்னை விட்டு வெகு தூரமா இருக்கிறாங்க. என் கணவர் இங்க வாழ்க்கைக்காக எங்கேயோ போய் உழைக்கிறாரு. இப்படி எத்தனையோ பேர் கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தன் குடும்பத்திற்காய் ஒரு துரத்தப்பட்ட அனுபவத்தோடு கஷ்டப்படும் பிள்ளைகள் மீது தயவாய் மனம் இறங்கும். நம்முடைய மனதிற்கு இவர்கள் மீது இறங்கட்டும், நம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீர் சொன்னபடியே எங்களுக்கு செய்வீர். உன்னை நான் கூட்டி சேர்ப்பேன், உன்னை நான் கூட்டி சேர்ப்பேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இணை சட்டம் 34. நீ வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் கடவுளாய் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார், கூட்டி சேர்ப்பார். உயர்வீர்கள். God bless you. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய திருப்பாடல்கள். உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு விளக்காகவும் என் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளின் விளக்கம் ஒளி தருகிறது, அது பேதைகளுக்கு உணர்வளிக்கிறது. அன்பு தந்தையே இறைவா, புதிய நாளின் விடியலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இரவு முழுவதும் உம்முடைய இறக்கைகளின் நிழலில் எங்களை பாதுகாத்தீர். இந்த உலகை படைத்து அதை உமது ஞானத்தால் ஆளுகை செய்யும் உமது வல்லமைக்காக உம்மை போற்றுகிறோம். அறியாமை என்னும் இருளை நீக்கி சத்தியம் எனும் ஒளியை எங்களுக்கு தரும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாளை நீர் எங்களுக்கு அன்போடு அருளியிருக்கிறீர். இதற்காக உமது புனித நாமத்தை போற்றுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இந்த நாளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இன்று நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உமது ஞானம் எங்களை வழிநடத்தட்டும். விவேகத்துடன் செயல்படவும், நன்மை எது தீமை எது என்று பிரித்தறியவும் எங்களுக்கு அருள் தாரும். எமது கைகள் நற்செயல்களை செய்யும் கருவிகளாகவும், கால்கள் அமைதியின் பாதையில் நடப்பவையாகவும் இருக்கட்டும். எமது திறமைகளை உமது மகிமைக்காகவும் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த எம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
கருணை நிறைந்த தேவனே, இன்று தேர்வு எழுதும் மாணவர்கள், முக்கியமான முடிவுகளை எடுக்கும் தலைவர்கள் மற்றும் குடும்பத் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு தேவையான தெளிவான சிந்தனையையும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் விவேகத்தையும் தந்தருளும். உலகில் நிலவும் குழப்பங்கள் நீங்கி அமைதியும் நீதியும் நிலைபெறச் செய்யும். நோயால் வாடுபவர்களுக்கு தேவையான மன உறுதியையும் குணமளிப்பையும் தந்தருளும். எமது தேசத்தில் கல்வியறிவு பெருகவும் மக்கள் அனைவரும் ஞானத்துடன் வாழவும் வழிகாட்டும். ஆண்டவரே, கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று வாக்கு கொடுத்தவரே, இன்றைய நாள் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களுக்குள் குடிகொள்ளட்டும். ஆபத்துக்கள், விபத்துக்கள் மற்றும் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளில் இருந்து எங்களை காத்தருளும். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய வேலையையும் உமது மகிமைக்காக செய்ய அருள் தாரும். போலித்தனம் இல்லாத அன்பை எங்கள் இதயங்களில் விதைத்து ஏமாற்றம் இல்லாத வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். இயேசு, மரி, சூசை, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் என் முழு வாழ்வையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். உமது பாதுகாவலில் நான் எப்போதும் இளைப்பாறச் செய்யும். ஆமேன்.